ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேபிக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபுட்டு ஊட்டணுன்றதை தான் பார்க்க போகிறோம். என்னோடய பேபிக்கு நான் 6 மந்த் முன்னே ஃபஸ்ட்டு என்ன ஊட்டினோ அதை தான் இப்போ வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்றதை பார்க்கலாம். அரிசி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அப்புறம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது ஜீரணமாகிறதுக்கு தான். இந்த 4 வச்சு தான் ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த 4ல் அரிசி தான் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போது இந்த 4 வச்சு எப்படி அந்த மாவு ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அந்த கடாயில் அரிசியை போட்டு நல்லா வறுக்கிறோம். நல்லா வறுத்துட்டு அது நல்ல ஒரு ப்ரௌனிஷாக அந்த ஒயிட் அந்த கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எடுக்கிறோம். அதை எப்படி எந்த அளவுக்கு நான் வறுக்கணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை எடுத்து ஆற வச்சுக்கணும். ஒரு தட்டில் போட்டு அது வறுத்த உடனே அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே கடாயில் உளுந்தம்பருப்பு இருக்குல்ல, உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்தம்பருப்பையும் அதே மாதிரி லைட்டாக வறுக்கிறோம். வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எடுக்கிறோம். பொட்டுக்கடலையும் வறுக்கிறோம். வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் சீரகம் லைட்டாக வறுக்கணும். லைட்டாக வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். அரிசி கூடயே போட்டு கூட நீங்கள் வறுக்கலாம், இல்லை தனியாக போட்டு நீங்கள் வறுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் தனியாக போட்டு லைட்டாக வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த 4ஐயும் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வறுத்து எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் மொத்தமாக போட்டு ஒரு அடிக்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு நான் 2 டைம் போட்டு அரைக்க போகிறனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே டைமில் சின்ன ஜாரில் அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு 2 டைம் நான் அரைக்க போகிறேன். அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிக்கிறேன், அடுத்து ஒரு டைம் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சி அந்த அரைச்ச உடனே ஒரு மாவு மாதிரி இருக்கும். இந்த மாவை 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட்டு ஊட்ட போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி உப்பு போட்டு அடுப்பில் வச்சு கிண்டினா செர்லாக் மாதிரி வந்துடும். நம்ம இதை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.